ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ராவன் அகாடமி. கிராமரில் இம்பார்ட்டன்ட் ரூல்ஸ் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த சீரீஸில் இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் ரிலேட்டடான ஒரு சில இம்பார்ட்டன்ட் ரூல்ஸை தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான டாப்பிக்கு. அடிக்கடி எக்ஸாம்ஸில் இது ரிலேட்டடாக வந்து நிறைய கொஷின்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது கொஞ்சம் நல்லா, இந்த டாபிக் கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாகவே எல்லாத்தையும் நம்ம பார்ப்போம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு முதல்ல சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட். இதில் நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன, ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த சென்டென்ஸில் எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி அந்த சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வெர்பை வந்து போடணும். சிங்குலர் சப்ஜெக்டா இல்லை ப்ளூரல் சப்ஜெக்டா அப்படிங்கிறத பார்த்து ப்ளூரல் வெர்பா சிங்குலர் வெர்பா அப்படிங்கிறத வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி போடணும். சப்ஜெக்ட் எதுன்னு தெரியாமல் சப்ஜெக்டை வந்து மாற்றி சூஸ் பண்ணிடக்கூடாது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ரூலில் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, வேர் ஆர் த பீசஸ் ஆஃப் திஸ் பசில். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து என்னது, எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து என்னது. இந்த சென்டென்ஸை நம்ம பார்த்தோன்னே டக்குன்னு சில பேர் நம்ம என்ன கன்ஃபியூஸ் ஆகும், இதில் வந்து இந்த பசில் திஸ் பசில் தான் வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லி நம்ம கன்ஃபியூஸ் ஆகும். அது தப்பு. ஸோ இதில் இந்த சென்டென்ஸில் எது வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பீசஸ் ஆஃப் பசில். ஸோ பசிலில் உள்ள பீசஸ் மொத்தமாக இது எல்லாம் சேர்ந்தது தான் சப்ஜெக்ட். த பீசஸ் ஆஃப் பசில் தான் சப்ஜெக்ட். ஸோ அப்போ பீசஸ் ஆஃப் பசில் அப்படிங்கிறது அப்போ ப்ளூரலில் இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், ஆர் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம வந்து கரெக்டாக எது வந்து சப்ஜெக்ட்னு ஐடென்டிஃபை பண்ணணும். அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் பாருங்கள். த ஸ்டடி ஆஃப் லாங்குவேஜஸ் அண்ட் சயின்சஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் ஸ்டடி. சரி, ஓகே. இப்போது இதில் பார்த்தோன்னே லாங்குவேஜஸ் அண்ட் சயின்சஸ் அப்படின்னு இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து ப்ளூரலில் இருக்குது. அப்போ வந்து இதில் வந்து வெர்பு வந்து தப்பாக இருக்குது, இஸ் வராது, ஆர் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நிறைய இடத்துல கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ ஆனால் இங்கே கரெக்டான சப்ஜெக்ட் எது, சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல வந்து இருந்து ஸ்டடி, எதை பற்றி படிக்கிறோம், ஸ்டடி தான் வந்து இந்த இடத்துல வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கரெக்டான சப்ஜெக்ட்டு. ஸோ அப்போ அதுக்கு ஸ்டடி அப்படிங்கிறதுனால சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம், இஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு என்ன இந்த சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட்டில் நமக்கு தெரியணும் அப்படின்னா, ப்ராப்பரான சப்ஜெக்ட் எது, அதுக்கு ஏற்ற வெர்பை வந்து யூஸ் பண்ணணும். ஓகேவா? எது சப்ஜெக்ட் அப்படிங்கிறத கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு ரூலில் சொல்லியிருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க, சப்போஸ் இப்போ ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்குது, 2 நவுன் இருக்குது. அந்த 2 நவுனை அண்ட் அப்படிங்கிற ஒரு கனெக்டரை வச்சு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த 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 அதில் வரக்கூடிய வெர்பு என்னவாக இருக்கணும், ப்ளூரல் வெர்பாக வரும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு பேசிக்கு. ஓகேவா? 2 நவுன் இருக்குது, அந்த 2 நவுனை அண்டை வச்சு கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு முன்னே அதில் இதை வந்து நம்ம ப்ளூரலில் இருக்கும். இது வந்து பேசிக்காக நமக்கு தெரிய வேண்டியது. ஓகே, இது வந்து நம்ம பேசிக்காக தெரிய வேண்டியது. ஸோ நம்ம இது சென்டென்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு, த டைரக்டர் அண்ட் த ப்ரொடியூசர் இஸ் ஷூட்டிங் இன் ஹிமாச்சல். ஸோ இந்த கொஸ்டின் இந்த சென்டென்ஸ் ஆட்டோமேட்டிக்காக தப்பு. ஏன்னா த டைரக்டர், த ப்ரொடியூசர். இதில் முக்கியமாக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டை வச்சு கனெக்ட் ஆகிருக்கணும். ஆண்டை வச்சு கனெக்ட் ஆகிருந்தாலும் செப்பரேட் ஆர்டிக்கல் இருக்கணும். ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கல் இருக்கணும். ஒவ்வொரு நவுனுக்கும் ஒரு ஆர்டிக்கல் கொடுத்துருப்பான். ஓகேவா? இப்போது த டைரக்டர் ஒரு ஆர்டிக்கல் இருக்கா, தேங்கிற செப்பரேட்டாக இருக்கா. அதே மாதிரி ப்ரொடியூசருக்கு ஆர்டிக்கல் முன்னாடி என்ன ஆர்டிக்கல் இருக்குது, இருக்குது. ஸோ அப்போது இந்த இடத்துல என்ன மீனிங், டைரக்டர் அப்படிங்கிறவர் வேறு, ப்ரொடியூசர் அப்படிங்கிறவர் வேறு. இந்த இடத்துல 2 பேருமே, இப்போ ஒரு படம்னு எடுத்தோன்னா ஒரு படத்தில் வந்து டைரக்டர் ப்ரொடியூசர் 2 பேருமே சேம் ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் இந்த இடத்துல டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கல் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இவங்க 2 பேரும் டிஃப்ரெண்ட் பர்சன் கன்சிடர் பண்ணணும். ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக்காக இப்போ 2 டிஃப்ரெண்ட் நவுன்ஸை நம்ம வந்து 2 டிஃப்ரெண்ட் நவுன்ஸை வந்து கனெக்ட் பண்ணுறோம் ஆண்டை வச்சு. அப்படி கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட சப்ஜெக்ட் வந்து என்னவாக இருக்கும், வெர்பு வந்து என்னவாக இருக்கும், ப்ளூரலில் இருக்கும். ஸோ அப்போது இஸ்ங்கிறது இந்த இடத்துல தப்பு, இந்த இடத்துல ப்ளூரல் வெர்பு வரணும், ஆர் தான் வந்து கரெக்டு. ஓகேவா? இதில் ஒரு சில எக்ஸப்ஷனல் இருக்குது. என்ன எக்ஸப்ஷனல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டை வச்சு கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்கும், செகண்ட் உள்ளதுக்கு ஆர்டிக்கல் இருக்காது. ஃபஸ்ட்டு இருக்க ஆர்டிக்கல் இருக்கும், செகண்ட் டஸ் நாட் ஹேவ் ஆர்டிக்கல். அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை நம்ம வந்து சிங்குலராக கன்சிடர் பண்ணுவோம். இதுதான் மேட்டர். இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு எக்ஸாம்பிள் பாருங்கள். த பிரின்சிபால் அண்ட் டைரக்டர், இந்த இடத்துல ஆர்டிக்கல் இல்லை. த பிரின்சிபல் இதில் வந்து ஆர்டிக்கல் இருக்குது. ஆஃப் த ஸ்கூல் இஸ் ஆன் லீவ் ஃபார் 3 days. 3 நாளைக்கு பிரின்சிபல் வந்து லீவுன்னு சொல்லியிருக்காங்க. பிரின்சிபல் அண்ட் டைரக்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல த பிரின்சிபல் அண்ட் டைரக்டர் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இடத்துல ஆர்டிக்கல் இல்லை. அப்போ வந்து ஒரே பர்சன் பிரின்சிபலாகவும் இருக்கலாம், அவரே டைரக்டராக இருக்கலாம்.
அந்த ஸ்கூலுக்கு. ஸோ அதுதான் வந்து இந்த இடத்துல இப்போது சப்போஸ் ஒரு வேளை இந்த இடத்துல போட்டிருந்தாங்க அப்படின்னா, இந்த இடத்துல எக்ஸ்ட்ராவாக இந்த இடத்துல போட்டிருந்தாங்க அப்படின்னா பிரின்சிபல் வேறு ஆள், டைரக்டர் வேறு ஆள். அப்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்ன ஆயிரும், ப்ளூரலாக மாறிடும். நம்ம வந்து இந்த இடத்துல வந்து ஆர் போட்டிருப்போம். ஓகேவா? ஆனால் இந்த இடத்துல வந்து நமக்கு இப்போது இல்லை அப்படிங்கிறதுனால அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கல் இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து சேம் பர்சன்னு கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், வெர்ப் ப்ளூரல் இல்லாமல் சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். எ லார்ஜ் அண்ட் கம்ஃபர்டபுள் சேர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சேரை மட்டும் பற்றி பேசியிருக்காங்க. அந்த சேர் வந்து எப்படி இருக்குது, லார்ஜாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். அதே தான் சேரோட ஒரே ஒரு குவாலிட்டியை பற்றி, அதாவது ஒரே சேரை பற்றி பேசியிருக்காங்க. அது எப்படி இருக்குது, லார்ஜாகவும் இருக்குது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது வந்து என்னென்னா சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணியிருப்போம், இஸ். ஓகேவா? இதுதான் கரெக்டு. அடுத்தது பாருங்கள். எ பிளாக் அண்ட் ஏ ஒயிட் கேட் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்போது இந்த இடத்துல டிஃப்ரெண்ட்டான ரெண்டு டிஃப்ரெண்ட் கேட்டு. ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்ம வரும்போது இதுக்கு என்ன வெர்ப் யூஸ் பண்ணியிருப்போம், ப்ளூரல் வெர்ப் யூஸ் பண்ணியிருப்போம். அதே இது அடுத்ததில் எ பிளாக் அண்ட் ஒயிட் கேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து ஆர்டிக்கல் இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்னது, ஒரே கேட்டு, அதுக்கு வந்து அதோட உடம்புல பிளாக்கும் இருக்குது, ஒயிட் இருக்குது, பிளாக் அண்ட் ஒயிட் கேட் அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. அப்போ இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணிப்போம், சிங்குலர் வெர்ப் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதுதான் கான்செப்ட். அப்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆண்டுங்கிற ஒரு கனெக்டரை வச்சு ரெண்டு நவுனை கனெக்ட் பண்ண போகிறோம். அந்த 2 நவுனை கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா 2 டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதை செப்பரேட் பர்சனாக கன்சிடர் பண்ணி அதை வந்து ப்ளூரல் எழுதுவோம். அதே இது செகண்ட் உள்ள நவுனுக்கு முன்னாடி ஒரு ஆர்டிக்கல் இல்லை அப்படின்னா அதை வந்து நம்ம சேம் பர்சனாக கன்சிடர் பண்ணி சிங்குலர் வெர்பில் எழுதணும். இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில இது இருக்குது. ஒரு சில விஷயத்தில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்கவுண்டபிள் நவுன்ஸ் இருக்கும், சிங்குலராக இருக்கும், 2 டிஃப்ரெண்ட் நவுனாக இருக்கும், அன்கவுண்டபிள் நவுனாக இருக்கும். ஆனால் ஒரே ஐடியாவை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும். அந்த மாதிரி ஒரு சில பேர்ஸ் இருக்கும். அந்த பேர்ஸுக்கு எல்லாமே வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிங்குலர் வெர்பை தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஒரு சில பேர், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். த லா அண்ட் ஆர்டர் வந்து செப்பரேட் பண்ண முடியாது. லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது அப்போ வந்து லா அண்ட் ஆர்டர் அப்படிங்கிறது பிரிக்க முடியாது. அது வந்து ஒரே இதாக தான் கன்சிடர் பண்ணணும், ஒரே சிங்குலர் ஃபார்மாக கன்சிடர் பண்ணி அப்போ நம்ம வந்து அதுக்கு வெர்பு வந்து என்ன வரும், வெர்பு வந்து சிங்குலரில் எழுதணும். ஓகேவா? இஸ் தான் வரும், இந்த இடத்துல ஆர் வராது. அதை கரெக்ட் பண்ணி சொல்லியிருப்பாங்க. அதாவது த வேர்ட்ஸ் லா அண்ட் ஆர்டர் யூஸ் டுகெதர், ஸோ சிங்குலர் வில் பி யூஸ்டு, இதுதான் சொல்லியிருப்பாங்க. அடுத்து பாருங்கள், ப்ராஃபிட் அண்ட் லாஸ். அதுலேயும் அப்படி தான், இஸ் அ பார்ட் ஆஃப் த பிஸ்னஸ். ஸோ இஸ். ஹார்ட் ஒர்க் அண்ட் லக், இதெல்லாம் செப்பரேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே பேர்ஸாக வந்து இருக்கும். ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இன்னும் 2-3 எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, லாக் அண்ட் கீ, பிரெட் அண்ட் பட்டர், இந்த மாதிரி லாக் அண்ட் கீ, பிரெட் அண்ட் பட்டர், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், லா அண்ட் ஆர்டர், இந்த மாதிரி இது எல்லாமே வந்து பேர்ஸாக இருக்கும். இந்த பேரெல்லாம் நம்ம வந்து பிரிக்க முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து எப்படி எழுதணும், சிங்குலரில் தான் எழுதணும் எல்லாமே. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ரூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்த ரூல் பார்க்கலாம். அடுத்த ரூல் இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் அடிக்கடி நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கேட்குறது இந்த அலாங் வித், டுகெதர் வித், இன் அடிஷன் டு, பிசைட்ஸ், ரேதர் தேன், நத்திங் பட், ஆஸ் வெல் அஸ், வித்து, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அடிக்கடி நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் எக்ஸாமில். இந்த மாதிரி வார்த்தையை வச்சு 2 சப்ஜெக்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வெர்பை வந்து எதை பேஸ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னவோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வெர்பை சூஸ் பண்ணணும். பேஸ்ட் ஆன் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட். எப்போ, வென் 2 சப்ஜெக்ட் ஆர் கனெக்டட் பை இந்த பர்டிகுலர் வேர்ட்ஸு. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தா உங்களுக்கு நல்லா புரியும். மை சிஸ்டர் அன்லைக் மை பிரதர்ஸ். ஓகேவா? அன்லைக்குங்கிற வார்த்தை முதலே இருக்குது. இந்த அன்லைக் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. விஷஸ் டு ஹாவ் எ கரியர் இன் இன்ஜினியரிங். ஸோ இப்போது மை சிஸ்டர்னு சொல்லிட்டாங்க, மை பிரதர் சொல்லிட்டாங்க, அன்லைக்கை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. 2 டிஃப்ரெண்ட்டான சப்ஜெக்ட்டு. ஸோ இதில் பார்த்துட்டு நம்ம வந்து பிரதர்ஸ் வந்து ப்ளூரலில் இருக்குது, அப்போ வந்து வெர்பு வந்து ப்ளூரலில் இருக்கும், அப்போது விஷ் தான் வரும் அப்படின்னு நினச்சி நம்ம போடக்கூடாது. ஸோ இது தப்பு. அப்போ எது கரெக்டு, இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்களா, எப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை பார்க்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து என்னது, மை சிஸ்டர், சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிங்குலர் வெர்பு. ஓகேவா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்கள். த ஆக்ட்ரஸ் அலாங் வித் ஹர் மேனேஜர் அண்ட் சம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ
இப்போ அலாங் வித் ஹர், அலாங் வித் இருக்கா, இருக்குது இந்த இடத்து. ஸோ அலாங் வித் ஹர் மேனேஜர் அண்ட் சம் ஃப்ரெண்ட்ஸ், அப்போ 3 பேர் வந்துடுறாங்க, ஆக்ட்ரஸ்ஸு, மேனேஜர், சம் ஃப்ரெண்ட்ஸு. ஸோ அப்போ வந்து ப்ளூரல் தான் வரும் அப்படின்னு நினச்சிட்டு ஆர் இன்வைட்டட்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து தப்பு. ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை தான் நம்ம பார்க்கணும். ஸோ அப்போ ஆக்ட்ரஸ் வந்து என்ன, சிங்குலர் பர்சன் தான். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ ஃபஸ்ட்டு சிங்குலர் வெர்ப் தான் வரும், இஸ் இன்வைட்டட். ஓகேவா, இதுதான் வந்து கரெக்டு. ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ரூல், இது நல்லா பார்த்துக்கோங்க. இந்த வேர்ட்ஸை கொஞ்சம் ஒரு 2-3 தடவை ரிப்பீட்டடாக படிங்க, ஞாபகம் வந்துடும் உங்களுக்கு. ஓகேவா, அடுத்த ரூல் என்னன்னு பார்க்கலாமா? அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இந்த ரூலை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டினா என்ன, பக்கத்தில் இருக்கிறத வச்சு நம்ம வந்து டிசைட் பண்ணணும். அதுதான் இந்த ரூலோட ஸ்பெஷாலிட்டி. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அல்லது 3 சப்ஜெக்ட் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. எதை வச்சு அப்படின்னா, ஆர், நார், எய்தர் ஆர், நெய்தர் நார், நன் பட். இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு நம்ம வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்டை, 2 or more சப்ஜெக்டை இந்த டேர்ம்ஸ் எல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். ஆர், நார், நெய்தர் நார், எய்தர் ஆர், நன் பட், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம வெர்பை வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, நியரர் சப்ஜெக்ட் என்னவாக இருக்கோ அந்த சப்ஜெக்ட்டு ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல், சிங்குலராக இருந்தால் சிங்குலர். எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம், உங்களுக்கு நல்லா புரியும். டஸ் எய்தர் மை அங்கிள் ஆர் ஹிஸ் சன், எய்தர் ஆரை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹாவ் அ பிக் ட்ரக், இந்த சென்டென்ஸ் தப்பு. ஏன் தப்பு, நம்ம என்ன சொல்லியிருக்கோம், எய்தர் ஆர், இந்த இதெல்லாம் வச்சு கனெக்ட் பண்ணால் நியரர் சப்ஜெக்ட் என்னவோ அது ப்ளூரல்னால் ப்ளூரல், சிங்குலர்னால் சிங்குலர். ஸோ அப்போ இங்கே நியரர் சப்ஜெக்ட் வந்து என்னது, ஹிஸ் சன். அப்போது சன்னுங்கிறது சிங்குலர் சப்ஜெக்ட். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ இந்த இடத்துல என்ன வரும், ஹேஸ் வந்திருக்கும். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து கரெக்டு. அடுத்தது பாருங்கள், நெய்தர் த கேர்ள்ஸ் நார் ஹீ. ஸோ நெய்தர் நாரை வச்சு கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஹீ சிங்குலர் பர்சன், ஸோ ஆட்டோமேட்டிக்காக இஸ் தான் வந்திருக்கணும். ஓகேவா, ஆறுங்கிறது தப்பு. ஸோ இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, அடுத்தது பார்க்கலாம். சரி, அடுத்த ரூலில் என்ன சொல்கிறாங்க, அங்கே வந்து ஆர், நார், எய்தர் ஆர், நெய்தர் நார், நன் பட்டு, இது வந்து வெறுமனையாக எய்தர், நெய்தர், நன். ஸோ இந்த வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன இருக்குதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எய்தர், நெய்தர், நன்னு. இப்போ எய்தர்னா 2 பேரில் ஒருத்தர், நெய்தர்னா 2 பேருமே இல்லை, நன்னுனா ஒருத்தருமே இல்லை. ஸோ இதுதான் வந்து பேசிக்கான நம்ம தெரிய வேண்டிய விஷயம். ஸோ எய்தர், நெய்தர் இது ரெண்டுமே வந்து 2 persons இருக்கும்போது மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நன்னுங்கிறது வந்து எத்தனை பேர் இருந்தாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா, சப்போஸ் அதுதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, நெய்தர் ஆஃப் இஸ் யூஸ்டு ஒன்லி இன் கேஸ் ஆஃப் 2 things or 2 persons. இன் கேஸ் ஆஃப் மோர் தென் 2, 2 பேருக்கு மேலே இருந்தாங்கன்னா நன்னுங்கிற டேர்மை யூஸ் பண்ணணும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நெய்தர் ஆஃப் ஹிஸ் 5 sons செட்டில்டு இன் இந்தியா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது தப்பு. 5 பேர்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நெய்தர்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணக்கூடாது. நெய்தர்னாலே 2 பேர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ நன் ஆஃப் ஹிஸ் ஃபண்ட்ஸ் நெகட்டிவில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக, யாருமே வந்து இந்தியாவில் செட்டில் ஆகலை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ நன்னுங்கிறது தான் வந்து கரெக்டு. எய்தர் அப்படிங்கிறது அதே தான், 2 பர்சனுக்கு எய்தர் திஸ் ஒன் ஆர் தட் பர்சன் சாய்ஸ் மாதிரி. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், எய்தர் ஆஃப் 3 children has broken the window அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது தப்பு. எய்தர்னாலே 2 பேர் தான் நம்ம வந்து பார்க்கணும். ஸோ அப்போ இந்த இடத்துல அப்போ கரெக்டான சென்டென்ஸ்னால் எய்தர் ஆஃப் த 2 தான் வரும். 2 பேரில் யாரோ ஒருத்தர் தான் விண்டோவை உடச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட். ஓகேவா, இப்போ ஒன் ஆஃப் அப்படிங்கிறது வந்து எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குரூப்பில், ஒரு பர்டிகுலர் குரூப்பில் ஒரு 2-3 பேர் இருக்காங்க அந்த மாதிரி, இல்லை ஒரு செட் ஆஃப் குரூப்லேருந்து ஒரு பர்சனை சூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் ஒன் ஆஃப். இந்த ஒன் ஆஃபில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஒன் ஆஃப் இந்த இது எல்லாத்துலேயுமே எய்தர் ஆஃப், இப்போது இந்த டேர்ம் எய்தர், நெய்தர், ஈச்சு, ஒன்று, இந்த 4 டேர்மே ஆஃபை வச்சு நம்ம எழுதுகிறோம் அப்படின்னா, ஒன் ஆஃப், எய்தர் ஆஃப், நன் ஆஃப் அந்த மாதிரி எழுதுகிறோம் அப்படின்னா, அந்த நவுன் வந்து ப்ளூரல் நவுனாக இருக்கணும். ஆனால் வெர்பு வந்து சிங்குலர் வெர்பாக இருக்கணும். இந்த சென்டென்ஸ் பார்ப்போம், உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். இப்போ ஒன் ஆஃப் த 6 boys admitted before the principal that they all had cheated in examination. ஓகேவா, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, ஒன் ஆஃப்னு ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இந்த இடத்துல என்னது, ஒன் ஆஃப் த 6 boys, ப்ளூரல் ப்ரொனவுன் வந்து எப்படி இருக்குது, ப்ரொனவுன் வந்து ப்ளூரல் எழுதியிருக்கோமா. ஸோ இந்த ஒன் ஆஃப், நன் ஆஃப், எய்தர் ஆஃப், ஈச் ஆஃப் இந்த மாதிரி வந்தாலே வந்து நம்ம வந்து ப்ரொனவுன் வந்து ப்ளூரல் எழுதணும். ஓகேவா, சரி, அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். திஸ் புக் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் செல்லர்ஸ் ஆஃப் த இயர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒன் ஆஃப் தான் போட்டிருக்கோம். பெஸ்ட் செல்லர்ஸ் ப்ரொனவுன் வந்து ப்ளூரல் ப்ரொனவுன். ஓகேவா,
ப்ரொனவுன் வந்து ப்ளூரலில் இருக்குது, வெர்பு வந்து சிங்குலரில் இருக்குது ஆட்டோமேட்டிக்காக. ஸோ இதை தான் நம்ம வந்து நான் இப்போ உங்களுக்கு சொன்னேன். ஸோ இதை நம்ம வந்து கீழே சென்டென்ஸாக பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இப்போது போத், இந்த போத் வந்து நம்ம ப்ரொனவுன்லேயே வந்து பார்த்துருப்போம். போத்துங்கிறது வந்து எப்போதுமே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம், பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம், நெகட்டிவ் சென்டென்ஸுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். போத்து கூட நாட் வரவே வராது. டு நாட் யூஸ் போத் அண்ட் நாட் இன் சேம் சென்டென்ஸ். போத்தும் நாட்டும் ஒரே சென்டென்ஸில் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, அது ராங். போத் ஆஃப் த கேர்ள்ஸ் டிட் நாட் ரீச் த எக்ஸாமினேஷன் சென்டர் ஆன் டைம். ஸோ போத்தும் நாட்டும் நமக்கு வந்து ஒன்றா வராது. ஸோ இந்த சென்டென்ஸ் இன்கரெக்டு. அப்போ கரெக்டான சென்டென்ஸ் எழுதுனதுலாம் 2 பேர் தான் இருக்காங்க, அப்போ 2 பேருமே போகல, அப்போ நெய்தர் ஆஃப்னு போட்டுடலாமா, நெய்தர் ஆஃப் த கேர்ள்ஸ். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், எய்தர் நெய்தர் ஈச்சு ஒன்று, ஆஃப் தென் வரும்போது ப்ளூரல் ப்ரொனவுன் கேர்ள்ஸ் போட்டிருக்கோமா, ப்ளூரல் ப்ரொனவுன். ரீச் த எக்ஸாமினேஷன் ஆன் டைம், ஓகேவா, சிங்குலர் வெர்பு. சரி, இதுக்கு இந்த 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 பேட்டர்னை கொஞ்சம் ஞாபகம் வைக்கிறதுக்காக என்ன கொடுத்துருக்காங்க, இதோட ஸ்ட்ரக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்ட்ரக்சரை கொஞ்சம் ஞாபகம் வச்சுருந்தோன்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் என்னென்னா, இந்த ஈச்சு நெய்தர் எய்தர் இது எல்லாமே வந்துன்னா சிங்குலர் வெர்பு தான் ஜென்ரலாக யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் நவுன் இருக்கும், சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணுவோம். ஆனால் இது கூட ஒரு ஆஃப் வரும்போது, ஒரு ப்ரிப்போசிஷன் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஆட்டோமேட்டிக்காக நமக்கு ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணணும், வெர்பு மட்டும் சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த 3லேயுமே இம்பார்ட்டண்ட்டான இது வந்து இதுதான் நமக்கு அடிக்கடி கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ இதை நம்ம வந்து எப்போதுமே நல்லா ஞாபகம் வச்சுருக்கணும், ஓகேவா. ஓகே, அடுத்த ரூல் பார்க்கலாம். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, இது ரொம்ப அடிக்கடி நம்ம ஃபெமிலியராக பார்க்கக்கூடிய ரூல் தான். நாட் ஒன்லி பட் ஆல்சோ. இந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நாட் ஒன்லி பட் ஆல்சோ அப்படிங்கிறத வச்சு 2 சப்ஜெக்ட் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ப்ராக்சிமிட்டி ரூல் மாதிரி நியரர் டு த சப்ஜெக்ட் பக்கத்தில் என்ன சப்ஜெக்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ப்ளூரல்னா ப்ளூரல், சிங்குலர்னா சிங்குலர். சம் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிடும். நாட் ஒன்லி சில்வர் பட் ஆல்சோ கோல்டு ஆர் மின்டட் இன் திஸ் கண்ட்ரி. ஸோ பக்கத்தில் இருக்க சப்ஜெக்டை பார்க்கணும், கோல்டு, இது வந்து சிங்குலர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல இஸ் வரும். ஸோ இது தப்பு, இந்த சென்டென்ஸ் தான் கரெக்டு. நாட் ஒன்லி த பாய்ஸ் பட் ஆல்சோ த கோச். ஸோ கோச் வந்து சிங்குலர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக வாண்ட்ஸ் கரெக்டாக இருக்குது இந்த சென்டென்ஸு. நாட் ஒன்லி த கோச் பட் ஆல்சோ த பாய்ஸ். இந்த இடத்துல நியரர் சப்ஜெக்ட் வந்து எப்படி இருக்குது, ப்ளூரலில் இருக்குது, பாய்ஸ். ஸோ அப்போ வாண்ட். ஸோ இது வந்து நம்ம வந்து ப்ளூரலில் எழுதியிருக்கோம், ப்ளூரல் வெர்பு வாண்ட், ஓகேவா. ஸோ இது கரெக்டு. இதுதான் இந்த ரூலில் சொல்லியிருக்காங்க. அடுத்த ரூல் பார்க்கலாம். அடுத்து என்ன வார்த்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஜாரிட்டி அப்படிங்கிற ஒரு சிங்கிள் வேர்டை வச்சு சொல்லியிருப்பாங்க. மெஜாரிட்டி அப்படிங்கிற வார்த்தை வந்து எப்போதுமே நம்ம சிங்குலரில் தான் எழுதுவோம். ஆனால் சப்போஸ் இப்போ ஒரு ப்ளூரல் நவுனோட சேர்த்து எழுதணும் அப்படின்னா ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணால் ப்ளூரல் வெர்பு. இதுதான் இந்த இதில் கான்செப்ட். ஃபார் எக்ஸாம்பிள், மெஜாரிட்டி பிலீவ் தட் த கண்ட்ரி கேன் ப்ராக்ரஸ். இது தப்பாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல வந்து எந்த நவுனுமே இல்லை. ஸோ ஆட்டோமேட்டிக்காக, அதாவது நம்ம வந்து இதை வந்து சிங்குலரில் தான் வந்து எழுதணும். ட்ரீட்டட் அஸ் சிங்குலர் பிகாஸ் இட் இஸ் நாட் யூஸ்ட் இன் வித் எனி நவுன். எந்த நவுனுமே இல்லை, அதனால் மெஜாரிட்டி பிலீவ்ஸ் தட் த கண்ட்ரி கேன் ப்ராக்ரஸ். மெஜாரிட்டி அப்படின்னா சிம்பிளாக வந்து என்ன சொல்கிறாங்க, பீப்புளை தான் வந்து சொல்கிறாங்க, மெஜாரிட்டி பிலீவ்ஸ். ஸோ அப்போ வந்து இதை சிங்குலராக கன்சிடர் பண்ணுவோம். சப்போஸ் இப்போது மெஜாரிட்டி ஆஃப் த லெக்சரர்ஸ் பிலீவ்ஸ் தட் த ஸ்டூடெண்ட் ஹேஸ் நாட் காப்பிட் இன் த எக்ஸாமினேஷன். ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து ப்ளூரல் ப்ரொனவுன் யூஸ் பண்ணியிருக்கோம், லெக்சரர்ஸ். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும், ப்ளூரல் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ அப்போ பிலீவ்ஸுங்கிறது தப்பு, பிலீவ் தான் கரெக்டு, ப்ளூரல் வெர்பு, ஓகேவா. இதுதான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்த ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டிவ் நவுனை வச்சு கொடுத்துருப்போம். கலெக்டிவ் நவுன்னா வந்து இப்போது ஒரு மொத்தமாக கலெக்டிவாக சொல்கிறது தான். அதாவது இப்போ ஒரு டீம், கமிட்டி, இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் வந்து சிங்குலராக தான் வந்து நம்ம கன்சிடர் பண்ணுவோம். சப்போஸ் அதுலேயுமே ஒரு சில வேரியேஷன்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு சில இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சில இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஃபேமிலி, குரூப், கமிட்டி, கிளாஸ், ஆர்கனைசேஷன், டீம், ஆர்மி, க்ரௌட், கவர்மெண்ட், இதெல்லாமே வந்து எப்படின்னா கலெக்டிவாக தான் இருக்கும். ஸோ வந்து கலெக்டிவ் நவுன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒருவேளை இப்போது அவங்களோட தாட் ப்ராசஸில் வந்து வேரியேஷனை இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து என்ன சொல்லுவோம், இதை வந்து நம்ம இதில் இருக்க ஒரு சில எக்ஸாம்பிள்ஸை பார்த்தா நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். இப்போ ஃபஸ்ட்டு, த கமிட்டி ஹாவ் மெட் அண்ட் அக்செப்டட் த ப்ரப்போசல்.
ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்கள், கமிட்டி ஹேவ் மெட். கமிட்டிங்கிறது வந்து ஒரு மொத்தமாக ஒரு கலெக்டிவ் நவுனு. ஹேவ் மெட்டுன்னு போட்டிருக்காங்க, அக்செப்டட் த ப்ரொப்போசல். அப்போது கமிட்டியில் இருக்க எல்லாருமே வந்து அந்த ப்ரொப்போசலுக்கு அக்செப்ஷன், அதாவது அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே வந்து ஓட் பண்ணியிருக்காங்க, ஓகே அக்செப்டடு. அப்போ எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான் வந்து ஒரே தாட்டில் தான் இருந்திருக்காங்க. ஆனால் ஸோ அதனால் வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல்லாக ஒரு கோராக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ வந்து இது வந்து சிங்குலராக தான் கன்சிடர் பண்ணணும். ஹேவ்ங்கிறது அப்போ இந்த இடத்துல தப்பு. ஸோ என்ன பண்ணணும், கமிட்டி ஹேஸ் மெட்டுன்னு தான் வந்து மென்ஷன் பண்ணணும், சிங்குலர் வெர்ப் தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதுதான் கரெக்டு. சப்போஸ் இப்போ அடுத்து பாருங்கள், த ஃபேமிலி வேர் ஹாப்பி அட் த நியூஸ். அப்போது ஏதோ ஒரு நியூஸை கேட்டு மொத்த ஃபேமிலியும் சந்தோஷமாயிட்டாங்க. அப்போ மொத்த ஃபேமிலியும், ஸோ ஹோலாக எல்லாருமே ஒரே மாதிரி தான் தாட்டில் இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ இதுவும் தப்பு, வாஸ் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் கரெக்டு. இப்போது the crowd was wild with the excitement. அப்போது இப்போ சப்போஸ் நம்ம தோனி இறங்கி விளையாட போகிறாரு, அப்போ மொத்த க்ரௌடுமே வந்து ஸ்டேடியமில் கத்தும். ஸோ அப்போது ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் எல்லாருமே ஒரே மாதிரி எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க. அப்போது டோட்டலாக வந்து வாஸ் தான் வந்து சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணணும். மொத்த க்ரௌடுமே வந்து ஒரே தாட் ப்ராசஸில் இருக்காங்க. ஓகே, இப்போது இன்னொரு வித்தியாசமான எக்ஸாம்பிள் பாருங்கள். 3 கமிட்டி மெம்பர்ஸ். அப்போது 3 பேர் இருக்காங்க. 3 கமிட்டி மெம்பர்ஸு have been restricted from discussing meetings with the media. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா, இந்த இடத்துல ஒரு கமிட்டி இப்போ கமிட்டின்னு சொன்னோன்னா அதை வந்து கலெக்டிவாக ஒரே இதாக சொல்லணும். ஆனால் வந்து இந்த இடத்துல 3 கமிட்டி மெம்பர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்களே வந்து ஒரு 3 பேருன்னு சொல்லி கொடுத்ததுனால அது வந்து ப்ளூரலில் இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம். இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸாம்பிள். ஓகேவா, இப்படியும் கேட்பாங்க. ஓகேவா, ஓகே. அடுத்த ரூல் என்னன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு ப்ளூரல் நம்பர் இருந்தனாலே ஆட்டோமேட்டிக்காக ப்ளூரல் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். இது நமக்கு தெரிஞ்சது தான். ப்ளூரல் நவுனு ப்ளூரல் சப்ஜெக்ட் இருந்ததுன்னா ப்ளூரல் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான். சும்மா என்ன சொல்லியிருக்காங்க, 10 ட்ரீஸ், 10 மரம். ஸோ வேர் கட் டவுன் பை த வுட் கட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக 10 ட்ரீஸ் வந்து ப்ளூரலில் இருக்குது. ஸோ வெர்பு வந்து என்னென்னா ப்ளூரலில் போட்டிருக்கணும், வேர் போட்டிருக்காங்க. ஓகே. ஆனால் சப்போஸ் இப்போ வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான டைமோ மணியோ இல்லை ஒரு மெஷர்மெண்ட்டோ, வெயிட், டிஸ்டன்ஸ், ஹைட், இந்த மாதிரி மெஷர்மெண்ட்டாக ஏதோ ஒன்று கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து ஒரு ஹோல் திங்காக தான் கன்சிடர் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்கள். இப்போ 25,000 rupees ஆர் நாட் சச் அ பிக் அமௌண்ட் ஃபார் ஹிம். ஸோ 25,000 rupees, அதாவது மணியை பற்றி நம்ம பேசியிருக்கோம், ஆர் நாட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 25,000 அப்படிங்கிறது ஒரு ஹோல் அமௌண்ட்டாக தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ இந்த இடத்துல ஆறுங்கிறது தப்பு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன வரணும், சிங்குலர் வெர்பு தான் வரணும். இஸ் தான் வந்து கரெக்டு. ஓகேவா. 2 miles ஆர் டூ மச் ஃபார் திஸ் மேன் டு ரன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இதுவும் தப்பு. 2 miles. ஸோ டிஸ்டன்ஸ் என்ன சொல்லியிருக்கோம், வெயிட்டு, டிஸ்டன்ஸ், ஹைட், இந்த மாதிரி சம் மெஷர்மெண்ட், ஸ்பெசிஃபிக்கான டைம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம அது வந்து ஹோல் திங்காக தான் கன்சிடர் பண்ணணும். சரி, இதிலே ஒரு எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. என்ன எக்ஸப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த அமௌண்ட்டே வந்து நம்ம வந்து ஒவ்வொரு டிஃப்ரெண்ட்டான விஷயத்துக்காண்டி செலவழிச்சிருந்தோம் அப்படின்னா அதை நம்ம வந்து ப்ளூரலாக கன்சிடர் பண்ணுவோம். இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது பாருங்கள். இப்போ 20,000 rupees have been spent on different useful commodities such as rent, grocery. அப்போ நம்ம சம்பளம் வாங்குகிறோம், அதை வந்து நிறைய விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறோம். ட்ரெஸ் வாங்குகிறோம், கரண்ட் பில் கட்டுறோம், ரெண்ட் கட்டுறோம். ஸோ அப்போ வந்து டிஃப்ரெண்ட் திங்ஸுக்கு வந்து ஒரே அமௌண்ட்டை, ஹோல்சமாக ஒரு அமௌண்ட் இருக்குது, 25,000 இருக்குது. அந்த 25,000 வாங்கி நம்ம நிறைய விஷயத்துக்கு செலவழிக்கிறோம். ஸோ அப்போ அந்த இடத்துல வேரியேஷன் இருக்குது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்னென்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணணும். சப்டிவைடட் இன்டூ ஸ்மாலர் யூனிட்ஸ்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அதுதான். அப்போது நம்ம வந்து இது வந்து ஒரு எக்ஸப்ஷனல், இந்த இதில் வந்து ஒரு எக்ஸப்ஷனல். ஓகேவா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ரூல் என்னென்னு பார்க்கலாமா. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சில வார்த்தைகள் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எ லாட் ஆஃப், எ கிரேட் டீல் ஆஃப், பிளண்டி ஆஃப், மோஸ்ட் ஆஃப், எ நம்பர் ஆஃப், சம் ஆஃப், இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் கூட ஒரு ப்ளூரல் கவுண்டபிள் நவுன் இருந்தது அப்படின்னா ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணணும். அதே இது சப்போஸ் ஒரு அன்கவுண்டபிள் நவுன் இருந்ததுன்னா சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணணும். ப்ளூரல் நவுன் இருந்தால் ப்ளூரலு, அன்கவுண்டபிள் நவுன் இருந்துச்சு அப்படின்னா சிங்குலரு. ஸோ இது மட்டும் தான் நமக்கு தெரியணும். ஸோ இப்போது ஒரு சில எக்ஸாம்பிள் பாருங்கள். எ லாட் ஆஃப் பீப்புள் வாஸ் ப்ரெசன்ட் இன் த கேலரி. எ லாட் ஆஃப்னு கொடுத்துட்டாங்க. ப்ளூரல் கவுண்டபிள் நவுன், பீப்புள் வந்து கவுண்ட் பண்ண முடியும் நம்மளால். அப்போது ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணணும். அப்போ இது வந்து ராங் யூசேஜ். வாஸ் வராது, வேறு தான் வரணும். ஓகேவா. சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் ஆப்சென்ட். ஸோ சம் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவுண்டபிள். ஸோ அப்போ இதுவும் தப்பு, வேர் யூஸ் பண்ணணும், ப்ளூரல் நவுனு. சப்போஸ் இந்த இடத்துல எ லாட் ஆஃப் ஒர்க் ஹேஸ் டு பி கம்ப்ளீட்டட் பிஃபோர் வி கோ.
ஸோ எ லாட் ஆஃப்னு கொடுத்துருக்காங்க. அன்கவுண்டபிள் இது வந்து ஒர்க் வந்து ஒரு அன்கவுண்டபிள் நவுன். அன்கவுண்டபிள் நவுன்னா ஆட்டோமேட்டிக்காக சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணணும். ஸோ ஹேஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கரெக்டு. எ கிரேட் டீல் ஆஃப் ஒர்க் ஹேஸ் பீன் ஃபினிஷ்ட். ஸோ ஒர்க் அகைன் என்னது ஒரு அன்கவுண்டபிள் நவுன். ஒர்க்கை நம்மளால் எண்ண முடியாது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இது கரெக்டு. ஓகே, இப்போது நம்ம இந்த வீடியோவில் என்னெல்லாம் ரூல் பார்த்தோம் அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீகேப் பார்த்துடலாம். முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு என்ன ரூல் பார்த்தோம்? சப்போஸ் ஒரு 2 சப்ஜெக்ட் இருக்குது, ரெண்டையுமே வந்து நம்ம வந்து எப்படி வச்சு கனெக்ட் பண்ணுறோம்? அண்ட் அப்படிங்கிறத வச்சு கனெக்ட் பண்ணுறோம். அண்டை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து என்ன யூஸ் பண்ணணும்? வெர்பு வந்து என்னென்னா ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணணும். இதிலே 2 எக்ஸப்ஷனல் கேஸ் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் 2 டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட்டுக்குமே டிஃப்ரெண்ட் ஆர்டிக்கல் இருந்துச்சு அப்படின்னா அதை ப்ளூரல் யூஸ் பண்ணுவோம். சப்போஸ் வந்து ஃபஸ்ட்டு உள்ளதுக்கு மட்டும் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, ரெண்டாவது உள்ளதுக்கு ஆர்டிக்கல் இல்லை அப்படின்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக அதை சிங்குலராக கன்சிடர் பண்ணுவோம். இது வந்து நம்ம முதல்ல பார்த்தது. ரெண்டாவது என்ன பார்த்தோம்? ஒரு சில வார்த்தைகள் இருக்கும், இந்த ஆஸ் வெல் அஸ், அலாங் வித், டுகெதர் வித், ஆஸ் வெல் அஸ், அலாங் வித், டுகெதர் வித், இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் வந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வச்சு 2 சப்ஜெக்டை நம்ம கனெக்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம எதை பார்க்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் என்னவாக இருக்கும்? ஃபஸ்ட்டு சப்ஜெக்டை தான் நம்ம பார்க்கணும். ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் வந்து ப்ளூரல்னால் ப்ளூரல், சிங்குலர்னால் சிங்குலர், அதுதான் நம்ம வந்து பார்க்கணும். ரைட்டு. இப்போ வேறு என்ன பார்த்தோம்? இப்போ ஆர், நார், எய்தர் ஆர், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் பார்த்துருப்போம். நன், பட்டு, எய்தர் ஆர், நெய்தர் நார், இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் வரும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் நம்ம வரும்போது சப்ஜெக்ட் பக்கத்தில் சப்ஜெக்ட் அதாவது இந்த எய்தர் ஆர், நெய்தர் நார் இது பக்கத்தில் க்ளோஸ் டு த சப்ஜெக்ட், ரூல் ஆஃப் ப்ராக்சிமிட்டின்னு சொல்லியிருப்போம். ஸோ அப்போது சப்ஜெக்ட்டு பக்கத்தில் என்ன இருக்கோ அது ப்ளூரலாக இருந்தால் ப்ளூரல், சிங்குலராக இருந்தால் சிங்குலர். ஸோ நம்ம அதை வந்து பார்த்துருப்போம். அடுத்த முக்கியமான விஷயம் வந்து என்ன பார்த்துருப்போம்? எய்தர், நெய்தர், நன்னு, ஈச்சு, ஒன்று. ஸோ இந்த மாதிரி வரும்போது எய்தர், நெய்தர், ஈச், ஒன், இந்த மாதிரி எல்லாமே வந்துச்சு அப்படின்னா நம்ம சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம். சிங்குலர் நவுன் யூஸ் பண்ணியிருப்போம், ப்ளஸ் ஒரு சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம். இதில் ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் வந்து என்னது? சப்போஸ் இந்த டேர்ம் கூட வந்து ஒரு ஆஃப் போட்டு, ஒரு ப்ரிப்போசிஷன் போட்டு, அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஃப் போட்டு வந்துச்சு, ப்ரிப்போசிஷன் ஆட் ஆகி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ளூரல் நவுன் யூஸ் பண்ணியிருப்போம். அது கூட சிங்குலர் வெர்பு யூஸ் பண்ணியிருப்போம். இதுதான் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனது. ஓகேவா? சிங்குலர் வெர்பு தான் யூஸ் பண்ணுவோம், மற்ற இடத்துல இருக்கிற மாதிரி ப்ளூரல் வெர்பு யூஸ் பண்ணியிருக்க மாட்டோம். கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. ஸோ அடுத்து ஒரு முக்கியமான வார்த்தை என்னென்னு பார்த்தோம்? மெஜாரிட்டின்னு வந்து பார்த்துருப்போம். மெஜாரிட்டிங்கிற ஒரு வார்த்தை, மெஜாரிட்டியை வந்து பொறுத்த வரைக்கும் சிங்குலர் நவுன்னா சிங்குலர் வெர்பு, ப்ளூரல் நவுன்னா ப்ளூரல் வெர்பு. அதுக்கப்புறம் ஒரு சில டைம் இந்த கடைசியாக பார்த்தது எ லாட் ஆஃப், சம் ஆஃப், எ நம்பர் ஆஃப், இந்த மாதிரி டைம் வந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் வெர்புனா ப்ளூரல் கவுண்டபிள் நவுன்னா, ப்ளூரல் கவுண்டபிள் நவுனாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளூரல் வெர்பு, அன்கவுண்டபிள் நவுனாக இருந்துச்சுன்னா சிங்குலர் வெர்பு. ஸோ வந்து இதுதான் வந்து மோஸ்ட்டாக இந்த ரூலில் நம்ம வந்து இம்பார்ட்டண்டான விஷயம். ஓகே, இதோட கண்டினியூஷனை இன்னும் இது முடியலை. சப்ஜெக்ட் வெர்பு ரிலேட்டடாக இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் எஸ்எஸ்சிக்கான ப்ராக்டிஸ் பேட்ச் கண்டக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தேவைப்படுறவங்க கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.